மதர்ஹுட் ஜேர்னில ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபேஸ் எதுன்னா பிரஸ்ட் ஃபீடிங் தான். நிறைய மதர்ஸ் மாதிரி நானும் இந்த டைம்ல நிறைய பெயின் ஃபேஸ் பண்ணேன், எஸ்பெஷலி இந்த பிகினிங். ஆனா யாருமே சொல்லல ஒரு கரெக்டான பிரஸ்ட் பம்ப் இருந்தனா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எதுவுமே இல்லாம பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்னு. அப்ப என்னோட லாக்டேஷன் கன்சல்டன்ட் எனக்கு சஜஸ்ட் பண்ணதுதான் பம்ப் டு கிரேடில் உடைய வேரபிள் பிரஸ்ட் பம்ப். This absolutely was a lifesaver for me. If any pregnant moms or new feeding moms ஒரு நல்ல wearable breast pump நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா you can definitely go for this one. ஏன் அப்படின்னு நான் ஃபீச்சர்ஸ் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பெர்ஃபெக்ட்லி வேரபிளா இருக்கணும், சைலண்டா இருக்கணும், போர்ட்டபிளா இருக்கணும். நைட் டைம்ல லவுட் நாய்ஸ் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா கேம் ஓவர். அதுக்கப்புறம் அந்த சக்ஷன் அப்படிங்கிறது பிரஸ்ட் பம்ப்ல ரொம்ப நேச்சுரலா பேபி சக் பண்ற மாதிரியே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும், பெயின்ஃபுல்லா இருக்கக்கூடாது. இந்த பம்ப் அண்ட் கோ பிரஸ்ட் பம்புடைய ஸ்பெஷாலிட்டியே மினிமல் பார்ட்ஸ் டு அசம்பிள் தான். வேர் அண்ட் டேரில் டேமேஜ் ஆகக்கூடிய நிறைய பார்ட்ஸை இவங்க எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்துருக்காங்க. 17 to 24 mm வரைக்கும் எந்த பிரஸ்ட் சைஸாக இருந்தாலும் ஈஸியாக ஃபிட் பண்ணி பம்ப் பண்ண முடியும். கூடவே ப்ரா எக்ஸ்டெண்டர், சார்ஜர் கேபிள், கிளீனிங் ப்ரஷ் அண்ட் க்ளோசிங் லிட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஹைலைட் ஃபீச்சரே பம்ப் அண்ட் ஃபீடுங்கிறதுனால இந்த கனெக்டரை அட்டாச் பண்ணி இதில் நிப்பிளையும் செட் பண்ணியாச்சுன்னா டைரெக்டாக பம்ப் பண்ணி பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணலாம். ஆப்ரேஷன் ஃபீச்சர்ஸில் மசாஜ் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் நிப்பிள் கரெக்டர் மோடும் இருக்குது. நெக்ஸ்ட் கம்ஸ் தி போர்ட்டபிள் 6-in-1 ஸ்டெரிலைசர். பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப போர்ட்டபிளா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு நமக்கு தேவையான மோடை செலக்ட் பண்ணி டைமிங்கை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஆப்ரேஷனும் நம்ம இதில் பண்ணிக்க முடியும். ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிறதுனால உட்கார்ந்த இடத்துலேருந்தே நம்ம ஈஸியாக என்ன மோடு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். 4 பாட்டில்ஸ் வரைக்கும் இதில் நாம ஸ்டெரிலைஸ் பண்ணி எடுக்கலாம். ஒரு தடவையும் நம்ம ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டில்ல வாஷ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோட்டலி ஏசெப்டிக்கா இருக்கணும். பாப்பாக்கு நம்ம பாட்டில்ஸ் ஃபீட் பண்ணும்போது அது பிரஸ்ட் மில்காவும் இருக்கலாம், ஈவன் ஃபார்முலா மில்காவும் இருக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம பாட்டில ஸ்டெரிலைஸ் பண்ணது மட்டும் இல்லாம மில்க டாப் பண்ணலாம், ஸ்டீம் பண்ணலாம், பேபி ஐட்டம்ஸ் நம்ம ஸ்டெரிலைஸ் பண்ணறதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பம்ப் டு கிரேடிலுடைய இந்த போர்ட்டபிள் 6-in-1 ஸ்டெரிலைசர் ஹானஸ்ட்லி என்னுடைய டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிடுச்சு. பம்ப் டு கிரேடிலுடைய ப்ராடக்ட்ஸ் நான் சூஸ் பண்ணது காரணம் என்னன்னா இது டாக்டர்ஸ் உருவாக்கின பிராண்ட். ஜென்சி பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிரஸ்ட் ஃபீடிங் ஜர்னி இருக்கணும் அப்படின்னா இதுல கண்டிப்பா நிப்பிள் கரெக்டர், பம்ப் டு ஃபீட் அண்ட் ஈஸி ஸ்டெரிலைசேஷன் இது எல்லாமே இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்டை நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க பிரஸ்ட் பம்ப்லயும் சரி ஸ்டெரிலைசர்லயும் இருக்கா இல்லையா அப்படின்னா மேபி இட்ஸ் டைம் டு ரீதிங்க். இந்த 2 ப்ராடக்ட்ஸ் உடைய லிங்கையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் DM you the links.